சிறிய நகரம் ஒன்று, அதாவது அந்த நகரத்தின் பெயர் மக்கள் நகர். அங்கே அரசியல் என்பது மேடைகளில் பேசும் வார்த்தைகளால் அல்ல, வீதி விளக்கின் கீழ் நின்று பேசும் மக்களின் கனவுகளால் வாழ்ந்தது. அந்த நகரில் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருந்தது. 2 பெரிய கட்சிகள், பெரிய கொடிகள், பெரிய ஒளிப்பெருக்கிகள், பெரிய வாக்குறுதிகள். ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு மனிதன் மட்டும் அமைதியாக இருந்தான். அவனுடைய பெயர் ஆரிஃப். ஆரிஃப் பெரிய அரசியல்வாதி அல்ல. பணம் இல்லை அவனிடம், புகழ் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இருந்தது, அதாவது மக்களுடைய நம்பிக்கை, அதாவது மக்களின் மீது நம்பிக்கை. அவன் வீடு வீடாக சென்றான். நான் உங்களுக்கு சொர்க்கம் தர மாட்டேன், ஆனால் உங்கள் குரல் கேட்கப்படும் அரசை உருவாக்க முயற்சி செய்வேன் என்று மட்டும் சொன்னான். மற்றவர்கள் சொன்னார்கள், இலவசம், வேலை, பெரிய திட்டமெல்லாம் சொன்னார்கள். அதனால் மக்கள் குழம்பினர். தேர்தல் நாளுக்கு முன் ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது பெருமழை, கீழ்ப்பகுதி முழுவதும் வெள்ளம். அந்த நேரத்தில் பெரிய தலைவர்கள் வரவில்லை. ஆனால் ஆரிஃப் மட்டும் வந்தான். கால்களை மடக்கி கொண்டு, முதியவர்களை தூக்கி கொண்டு, குழந்தைகளுக்கு உணவு கொண்டு. அப்போது ஒரு முதியவர் சொன்னார், இவன் வாக்குறுதி பேசவில்லை, இவன் செயலில் அரசியல் செய்கிறான். தேர்தல் முடிவு வந்தது. பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் மக்கள் நகரில் ஆரிஃப் வெற்றி பெற்றான். அவன் வெற்றி பெற்றதும் சொன்ன முதல் வார்த்தை, இது எனது வெற்றி அல்ல, உங்கள் நம்பிக்கையின் பொறுப்பு. ஆண்டுகள் பல கடந்தன. மக்கள் நகரில் மாற்றங்கள் மெதுவாக வந்தன. அனைத்தும் சரியானது அல்ல, ஆனால் ஒன்று மட்டும் மாறவில்லை, அதாவது மக்கள் அரசியலை நம்பத் தொடங்கினார்கள். இந்த கதையிலிருந்து விளங்கக்கூடியது என்னவென்று சொன்னால், அரசியல் என்பது பதவி அல்ல, அது ஒரு பொறுப்பு. வாக்குறுதி அல்ல, அது செயலாலேயே உண்மையான அரசியல்.